ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும், பாலிசி நோட்ஸில் என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் மந்த்லி மேகசின் என்னெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா த ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர், இது ரெண்டையும் கண்டிப்பாக படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என்னென்ன கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 ஹெட்டிங் எழுதி வச்சுருக்கேன். அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். இப்போ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குது, எத்தனாவது எக்ஸ்கவேஷன், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுத்துக்கோங்க. செகண்டு ஸ்கீம்ஸு, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு என்றைக்கு லான்ச் பண்ணாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணாங்க, யார் யாரெலாம் அதோட பெனிஃபிஷரிஸ், எவ்வளோ க்ரோஸ் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்தது. தேர்டு G20 இந்த மாதிரி சம்மிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கே நடக்குது. இப்போ G20 சம்மிட் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அதோட இப்போ G20 கண்ட்ரீஸ்லாம் எத்தனை இருக்குது அதை பற்றி நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்து ஃபோர்த்து நோபல் ப்ரைஸ். இது 2025 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பீஸுக்கு எல்லாத்துக்குமே நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த நோபல் ப்ரைஸ் மெம்பர்ஸோட நேமு, அவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக எடுத்து வச்சுக்கிறணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ன்னு பார்த்தோன்னாலே உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணா, T20யில் யார் வின் பண்ணா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும் நடுவில் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது, அந்த எக்ஸசைஸோட நேம். அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சைக்ளோன்லாம் வருது, அந்த சைக்ளோனோட நேம், அந்த சைக்ளோன் நேமை யார் கொடுத்தது, அந்த சைக்ளோன் எங்கே வந்துச்சு, அதையும் பற்றி டீட்டெயில்டாக எடுத்துக்கிறணும். செவன்த்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ இனோவேஷனுக்காக. இந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த கம்பெனி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம டீட்டெயில்டாக எழுதி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எங்கெல்லாம் போய் இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்து அந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி ஏதாவது பற்றி நம்ம எழுதி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நைன்த்து ரிப்போர்ட்ஸு, HDI ரிப்போர்ட்ஸு, எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸு, அந்த இண்டெக்ஸ் எல்லாம் நிறையா வெளியிடுவாங்க, குறியீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறையா வெளியிடுவாங்க. அந்த இதெல்லாம் பற்றி நம்ம எழுதி வச்சுக்கிறணும். அதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸும் இப்போ படிச்சுக்கிறணும். இப்போ HDIனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் அது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குது. ஸோ அதை பற்றின டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த இண்டெக்ஸ் இப்போ எத்தனாவது இடத்துல, இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டெல்லாம் யார் யார் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2025ஓட பட்ஜெட்டை பற்றி படிச்சுக்கிறணும். இது எல்லாமே உங்களுக்கு எடுக்க முடியல, படித்தாலும் எனக்கு புரியலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு 2 யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுரேஷ் IAS அகாடமி, இன்னொன்று சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த சுரேஷ் IAS அகாடமியில் 2 நியூஸ் பேப்பரையுமே ரீட் பண்ணுவாங்க. மொத்தம் 3 வீடியோ போடுவாங்க ஒரு நாளைக்கு. தினமணி நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் ஹிந்து நியூஸ் பேப்பரை பற்றி ரீட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 5 கொஸ்டின்ஸும் ஒரு வீடியோ போடுவாங்க. மொத்தம் 3 வீடியோ, எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். அடுத்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், இது ஒரு 1/2 அன் ஹவர் வீடியோ அந்த மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா எக்ஸ்ட்ராவும் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ HDI இண்டெக்ஸ் அப்படின்னா அதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸும் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் டைரெக்டாக இப்போ நம்ம பிகினர்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லிங்க் பண்ணி நமக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் லிங்க் பண்ணியே அவங்களே சொல்லி தருவாங்க. ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸோட டெலகிராம் சேனல்லே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை மட்டும் கூட நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த நியூஸு என்ன தான் படித்தாலும் எது நமக்கு மிஸ் பண்ணிடுவோம் சில நேரத்தில். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. கூகுளில் போய் டைரெக்டாக ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயரோட கரண்ட் அஃபேர்ஸ், எல்லா மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸுமே இருக்கும். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை படித்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டோ யூடியூப் சேனலோ ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் படித்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நான் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.